வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட வேண்டிய பல்வேறு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, பழனியிலிருந்து ஈரோடுக்கு ஒரு ரயில் பாதை வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது. அதற்காக அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பாதை அப்படிங்கிறது இந்த ஆண்டு வராது. அப்படி தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் இப்போது புதிய பாதை எங்கேருந்து எங்கே இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. மதுரையிலிருந்து காரைக்குடி போகணும் அப்படின்னா நிச்சயமாக 2 மணி நேரத்தில் நம்ம போயிட முடியும் பேருந்துகள் மூலமாக. ஆனால் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது எப்படி அப்படின்னா, மதுரையிலிருந்து விருதுநகர் போகணும். விருதுநகரில் இருந்து வரக்கூடிய ட்ரெயினில் மானாமதுரை ரூட்டில் போகக்கூடிய ட்ரெயினில் பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காரைக்குடிக்கு போக முடியும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகுது. 2 மணி நேரத்துக்கு போகிறதுக்கு அதை விட 2 மணி நேரம் சேர்த்து ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்காக புதிய பாதைகள் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு பகுதிகளும் ரயில் மூலமாக இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோரிக்கையை நிச்சயமாக பயணிகளின் வசதிக்காக ரயில்வே நிர்வாகமானது மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. தூத்துக்குடி பாதை என்ன ஆச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஆனால் அது ப்ராஜெக்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில நியூஸ் என்ன போடுறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி பாதை விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு போடுறாங்க. சில நியூஸ் தூத்துக்குடி பாதைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் தூத்துக்குடிக்கு வரைக்கும் ரயில் இயக்காமல் போங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் காரைக்குடி வரைக்குமாவது ரயில் பாதையை போட்டிங்க அப்படின்னா, காரைக்குடியிலிருந்து மானாமதுரை போகக்கூடிய ரயில்கள், அதே மாதிரி அங்கேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ரயில்களுக்கு வழிபாதை அப்படிங்கிறது இருக்கிறது. நிச்சயமாக புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும் மதுரையிலிருந்து காரைக்குடி வரைக்கும். இந்த கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் விரைவில் பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.